மகளிர் உரிமை தொகை திட்டத்தை மறுசீரமைப்பு செய்ய அரசுக்கு உரிய அவகாசம் தேவை. மே மாதத்திற்கான மகளிர் உரிமை தொகை விரைவில் வரவு வைக்கப்படும் என முதலமைச்சர் விஜய் விளக்கம். மாதம் 2500 ரூபாய் தருவோம் என சொல்லிவிட்டு 1000 ரூபாய் கூட தராம இழுத்தடிக்கிறதா உங்க மாற்றமா? ஏற்கனவே உள்ள திட்டத்தில் என்ன மறுசீரமைப்பு செய்ய போகிறீர்கள் என முதலமைச்சர் விஜய்க்கு திமுக தலைவர் ஸ்டாலின் கேள்வி. தமிழ்நாட்டின் நிதிநிலை குறித்து உயர் அதிகாரிகளுடன் முதலமைச்சர் விஜய் ஆலோசனை. நிதிநிலை குறித்து விரைவில் வெள்ளை அறிக்கை வெளியாகும் என எதிர்பார்ப்போம். தேர்தல் தோல்விக்கு நானே பொறுப்பேற்கிறேன் என திமுக தலைவர் மு க ஸ்டாலின் அறிவிப்பு. திமுகவின் அமைப்பு முறைகள் மிகப்பெரிய மாற்றத்தை செய்ய உள்ளதாக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் பேச்சு. அதிமுக பொதுக்குழுவை உடனடியாக கூட்ட வேண்டும். எடப்பாடி பழனிசாமிக்கு முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி வலியுறுத்தல். ஆரோக்கியமாக பொதுக்குழுவை கூட்டி இந்த தோல்விக்கு இன்னைக்கு பாத்தீங்கன்னா 3வது இடத்துக்கு நம்ம வந்திருக்கிறோம். இந்த தோல்விக்கு என்ன காரணம் என்று கூடி முடிவெடுத்து கட்சியை பலப்படுத்துவது, ஒற்றுமைப்படுத்துவதுதான் எங்களுடைய நோக்கம். இப்ப சொல்றோம். திமுக தோல்வி குறித்து கள ஆய்வு செய்து 20 நாட்களுக்குள் அறிக்கை அளிக்க குழு அமைப்பு. என்ன ஆனாலும் சரி, சூரியன் ஒருபோதும் மறையாது, திரும்ப உதித்தே தீரும் என திமுக தலைவர் ஸ்டாலின் உறுதி. சட்டப்பேரவையில் யார் உண்மையான அதிமுக என்பதை முடிவெடுக்க சபாநாயகருக்கு நெருக்கடி. CV சண்முகம் தரப்பு எம்எல்ஏக்களும் EPS தரப்பு எம்எல்ஏக்களும் சபாநாயகர் JCD பிரபாகருடன் சந்திப்பு. கேரளத்தின் அடுத்த முதலமைச்சர் யார் என்பதில் 11 நாட்களாக நீடித்து வந்த இழுபறி முடிவுக்கு வந்தது. கேரள முதலமைச்சராக VT சதீசனை அறிவித்தது காங்கிரஸ் தலைமை. பாட்டிலுக்கு 10 ரூபாய் கூடுதலாக வசூலித்தால் டாஸ்மாக் பணியாளர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும். தடுக்க தவறும் மாவட்ட மேலாளர்கள் மீது நடவடிக்கை பாயும் என டாஸ்மாக் நிர்வாகம் எச்சரிக்கை. வரும் 20ஆம் தேதி நாடு முழுவதும் வேலைநிறுத்தத்தில் ஈடுபட சுமார் 12 லட்சம் மருந்தகங்கள் முடிவு. ஆன்லைன் மருந்து விற்பனைக்கு மத்திய அரசு தடை விதிக்க வேண்டும் என வலியுறுத்தல். உதகையில் தொடங்கியது 21வது ரோஜா கண்காட்சி. 2 லட்சம் ரோஜா மலர்களை கொண்டு பறவை இனங்களின் வடிவங்கள் அமைப்பு. ஒரு 12 ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து நம்ம பண்ணியிருக்கோம். இந்த வாட்டி தீம் வந்து பேர்ட்ஸ் ஆஃப் நீல்கிரிஸ், எஸ்பெஷலி நீல்கிரிஸ்ல நமக்கு இருக்கிற பேர்ட்ஸ் பத்தி எல்லாருக்கும் ஒரு அவேர்னஸ் கொடுக்கணும்னு நம்ம பேர்ட்ஸ் தீம்ல டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரக்சர்ஸ் நம்ம பண்ணியிருக்கோம். திண்டுக்கல் மாவட்டத்தில் சட்டவிரோத மணல் கொள்ளையால் அழியும் குளம், ஏரி, கண்மாய்கள். கனிம வளம் மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள் ஆதரவோடு மணல் கொள்ளை நடப்பதாக மக்கள் குற்றச்சாட்டு. நெல்லை மாவட்டம் களக்காடு கீழப்பம் குளத்திற்கு வெளிநாட்டு பறவைகள் வருகை. நீண்ட தூரம் பறந்து செல்லும் வல்லமை படைத்த பறவைகளின் அழகிய காட்சிகள். தலைநகர் டெல்லியில் மீண்டும் ஒரு நிர்பயா சம்பவம். ஓடும் பேருந்தில் இளம்பெண்ணை கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்த ஓட்டுநர், நடத்துனர் கைது. நாகப்பட்டினம் அருகே மூடப்படாத தண்ணீர் தொட்டியில் விழுந்து 2 சிறுவர்கள் உயிரிழப்பு. விளையாடிக் கொண்டிருந்த சிறுவர்கள் தண்ணீர் தொட்டியில் தவறி விழுந்து பலியான சோகம். வெளிநாட்டில் குடியுரிமை பெற்ற 3 பேர் சட்டவிரோதமாக தமிழக சட்டமன்ற தேர்தலில் வாக்களிப்பு. நாடு திரும்புவதற்காக சென்னை விமான நிலையத்திற்கு வந்தபோது விரல் மையால் சிக்கினர். மத்திய மேற்கு வங்கக்கடலில் நிலவுகிறது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி. நாளை மறுநாள் அந்தமானில் தென்மேற்கு பருவமழை தொடங்கும் என கணிப்பு.
கோவை, நாகை, மயிலாடுதுறை, திருவாரூர், தேனி மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும். தமிழ்நாட்டில் வரும் 19ஆம் தேதி வரை ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை மையம் தகவல். மாதந்தோறும் வழங்கப்படும் மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாயா 2500 ரூபாயா? மே மாதம் வழங்கப்படும் தொகை குறித்து விரைவில் அறிவிக்கப்படும் என தமிழக அரசு அறிவிப்பு. IAS அதிகாரிகளை தொடர்ந்து 10 IPS அதிகாரிகள் அதிரடி பணியிட மாற்றம். உளவுத்துறை பாதுகாப்பு DIG-யாக தர்மராஜனும் சைபர் கிரைம் DGP-யாக பாலநாகதேவியும் நியமனம். அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களின் அகவிலைப்படி 2% உயர்வு 58% இருந்து 60% உயர்த்தப்பட்டுள்ளதாக தமிழ்நாடு அரசு அறிவிப்பு. தமிழ்நாட்டின் நிதிநிலை குறித்து உயர் அதிகாரிகளுடன் முதலமைச்சர் விஜய் ஆலோசனை. நிதிநிலை குறித்து விரைவில் வெள்ளை அறிக்கை வெளியாகும் என எதிர்பார்ப்பு. விஜய் போட்டியிட்டு வெற்றி பெற்ற மற்றொரு தொகுதியான திருச்சி கிழக்கு தொகுதி காலியானதாக அறிவிப்பு. இன்னும் 6 மாதங்களில் இடைத்தேர்தல் நடத்தப்படும் என எதிர்பார்ப்பு. மாதம் 2500 ரூபாய் தருவோம் என சொல்லிவிட்டு 1000 ரூபாய் கூட தராமல் இழுத்தடிக்கிறதுதான் உங்க மாற்றமா? ஏற்கனவே உள்ள திட்டத்தில் என்ன மறுசீரமைப்பு செய்ய போகிறீர்கள் என முதலமைச்சர் விஜய்க்கு திமுக தலைவர் ஸ்டாலின் கேள்வி. தேர்தல் தோல்வி குறித்து அனைத்து தரப்பு நிர்வாகிகளிடமும் பேசி தொகுதி வாரியாக ஆய்வு நடத்தி 20 நாட்களில் அறிக்கை தர வேண்டும். மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் உத்தரவு. கொறடா உத்தரவை மீறிய EPS உள்ளிட்ட 22 MLA-க்களை தகுதி நீக்கம் செய்ய வேண்டும். எடப்பாடி பழனிசாமியால் நீக்கப்பட்டவர்கள் தொடர்ந்து பதவியில் நீடிப்பார்கள் என CVS அணியினர் பேட்டி. திரு எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட 22 பேர் கொறடாவுடைய உத்தரவை மீறி இருக்கின்ற காரணத்தினாலே இவர்கள் மீது கட்சி தாவல் சடை சட்டத்தின் கீழே நீங்கள் நடவடிக்கை எடுத்து அவர்களை தகுதி நீக்கம் செய்ய வேண்டும் என்ற மனுவை நாங்கள் சட்டப்பேரவைத் தலைவரிடம் அளித்திருக்கின்றோம். அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி பெயரை கூறி சிலர் கையெழுத்து பெறுகிறார்கள் என EPS ஆதரவாளர்கள் குற்றச்சாட்டு. கட்சியினரை நீக்க EPS-க்கு மட்டுமே அதிகாரம் உண்டு என KP முனுசாமி திட்டவட்டம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக சட்டத்திட்டங்களின்படி பொதுச் செயலாளருக்கு முழு அதிகாரம் வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த முழு அதிகாரத்தின் அடிப்படையில் பொதுச் செயலாளர் கட்சி பதவி எடுப்பதற்கு அதிகாரம் இருக்கிறது. அதன் அடிப்படையில் தான் கட்சி பதவியை எடுத்திருக்கிறார் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அதிமுக பொதுக்குழுவை உடனடியாக கூட்ட வேண்டும். எடப்பாடி பழனிசாமிக்கு முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி வலியுறுத்தல். ஆரோக்கியமாக பொதுக்குழுவை கூட்டி இந்த தோல்விக்கு இன்னைக்கு பாத்தீங்கன்னா 3வது இடத்துக்கு நம்ம வந்திருக்கிறோம். இந்த தோல்விக்கு என்ன காரணம் என்று கூடி முடிவெடுத்து கட்சியை பலப்படுத்துவது, ஒற்றுமைப்படுத்துவதுதான் எங்களுடைய நோக்கம். இப்ப சொல்றோம். புதுக்கோட்டையில் அதிமுக அலுவலகத்தை கைப்பற்றுவதில் முன்னாள் இந்நாள் மாவட்ட செயலாளர்களின் ஆதரவாளர்களிடையே போட்டி. அசம்பாவிதத்தை தவிர்க்க அலுவலகம் முன் துப்பாக்கி ஏந்திய போலீஸ் பாதுகாப்பு. திமுக தோல்வி குறித்து கள ஆய்வு செய்து 20 நாட்களுக்குள் அறிக்கை அளிக்க குழு அமைப்பு. என்ன ஆனாலும் சரி, சூரியன் ஒருபோதும் மறையாது, திரும்ப உதித்தே தீரும் என திமுக தலைவர் ஸ்டாலின் உறுதி.
சட்டப்பேரவையில் யார் உண்மையான அதிமுக என்பதை முடிவெடுக்க சபாநாயகருக்கு நெருக்கடி. சி.வி. சண்முகம் தரப்பு எம்எல்ஏக்களும் இபிஎஸ் தரப்பு எம்எல்ஏக்களும் சபாநாயகர் ஜே.சி.டி. பிரபாகருடன் சந்திப்பு. சென்னை பனையூர் அருகே ஜெயிலர் 2 படம் பிடிப்பு பணியில் ஈடுபட்ட ஒருவர் மின்சாரம் தாக்கி உயிரிழப்பு. மின்சார பணியில் ஈடுபட்டிருந்த போது எதிர்பாராத விதமாக மின்சாரம் பாய்ந்ததில் பரிதாப பலி. தகவல் அறிந்து வந்த கானத்தூர் போலீசார் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வில் தேர்ச்சி பெறாத மாணவர்கள் வரும் 18ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரை மேல்நிலை துணை தேர்வுக்கு விண்ணப்பிக்கலாம். அரசு தேர்வுகள் இயக்ககம் அறிவிப்பு. டெல்லியில் அனைத்து அரசு ஊழியர்களும் வாரத்தில் 2 நாட்கள் வீட்டில் இருந்து பணியாற்ற வேண்டும். எரிபொருள் தொடர்பாக பிரதமர் மோடியின் வேண்டுகோளை ஏற்று டெல்லி முதலமைச்சர் ரேகா குப்தா உத்தரவு. கேரளத்தின் அடுத்த முதலமைச்சர் யார் என்பதில் 11 நாட்களாக நீடித்து வந்த இழுபறி முடிவுக்கு வந்தது. கேரள முதலமைச்சராக வி.டி. சதீஷனை அறிவித்தது காங்கிரஸ் தலைமை. ஆந்திரா, தெலங்கானா, கர்நாடகா, மகாராஷ்டிரா உள்ளிட்ட 16 மாநிலங்கள் 3 யூனியன் பிரதேசங்களில் எஸ்ஐஆர் பணிகள். வரும் ஜூலை மாதம் முதல் எஸ்ஐஆர் பணிகள் தொடங்கும் என இந்திய தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. கோவை, நாகை, மயிலாடுதுறை, திருவாரூர், தேனி மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும். தமிழ்நாட்டில் வரும் 19ஆம் தேதி வரை ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தகவல். மன்னார் வளைகுடா பகுதியில் மணிக்கு 60 கிலோமீட்டர் வேகத்தில் சூறைக்காற்று வீசக்கூடும். மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என வானிலை ஆய்வு மையம் அறிவுறுத்தல். வரும் 20ஆம் தேதி நாடு முழுவதும் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட சுமார் 12 லட்சம் மருந்தகங்கள் முடிவு. ஆன்லைன் மருந்து விற்பனைக்கு மத்திய அரசு தடை விதிக்க வேண்டும் என வலியுறுத்தல். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் பத்தலப்பள்ளி பகுதியில் புதிய மேம்பாலம் அமைக்கும் பணி. பெங்களூரு கிருஷ்ணகிரி தேசிய நெடுஞ்சாலையில் கடுமையான போக்குவரத்து நெரிசல். டெல்லி இந்திரா காந்தி விமான நிலையத்தில் சுமார் 350 கிராம் கடத்தல் தங்கம் பறிமுதல். தண்ணீர் பாட்டில் அடியில் பதுக்கிக் கொண்டு வந்த 2 பயணிகள் கைது. கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சல் அருகே நடுக்கடலில் விசைப்படகு மூழ்கி விபத்து. கடலில் தத்தளித்த 15 மீனவர்களை பத்திரமாக மீட்ட சக மீனவர்கள். உதகையில் தொடங்கியது 21வது ரோஜா கண்காட்சி. 2 லட்சம் ரோஜா மலர்களை கொண்டு புல்புல், சிட்டுக்குருவி உள்ளிட்ட பறவைகளின் வடிவங்கள் சுற்றுலா பயணிகளை வெகுவாக ஈர்த்தன. கொடைக்கானலில் நடைபெறவுள்ள 63வது மலர் கண்காட்சிக்கு தயாராகி வரும் பிரையன் பூங்கா. அரங்குகள் மற்றும் சுற்றுலா பயணிகளை கவர்வதற்கு பல்வேறு ஏற்பாடுகள் தீவிரம். தைவான் விவகாரத்தை சரியாக கையாளாவிட்டால் இரு நாடுகளுக்கும் இடையே மோதல் உருவாகும். அமெரிக்க அதிபர் டிரம்பிடம் சீன அதிபர் ஜி ஜின்பிங் எச்சரிக்கை. ஐபிஎல் தொடரின் இன்றைய லீக் ஆட்டத்தில் பஞ்சாப், மும்பை அணிகள் மோதல்.
தொடர் தோல்விக்கு பஞ்சாப் அணி முற்றுப்புள்ளி வைக்குமா என ரசிகர்கள் எதிர்பார்ப்பு. சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கு மற்றொரு பேரிடி. வேகப்பந்து வீச்சாளர் ஜேமி ஓவர்டன் காயம் காரணமாக நடப்பு தொடரில் இருந்து விலகல்.